பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக நாட்டு மக்களுக்கும் சரி உலகத்துக்கும் சரி இந்திய பாதுகாப்புத்துறையும் வெளிவிவகாரத்துறையும் சொல்லக்கூடிய செய்திகள் இவை. இந்தியா ரொம்ப பொறுப்போடு இந்த கான்ஃப்ளிக்டை அணுகுகிறது. இந்தியா இது வரைக்கும் இவ்வளவு ப்ரொவகேஷன் இருந்தும் பாகிஸ்தான் இதை தொடர்ந்து எஸ்கலேட் செய்தும் கூட பொறுப்புணர்வோடு பாகிஸ்தானுடைய சிவிலியன்களை தாக்கவே இல்லை. பட் பாகிஸ்தான் இஸ் டூயிங் ஜஸ்ட் தட். நம்முடைய சிவிலியன்களை, அப்பாவிகளை, அவர்களுடைய இல்லங்களை, வழிபாட்டு தலங்களை, மருத்துவமனைகளை, கல்விக்கூடங்களை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்கி வருகிறது. இவ்வளவு ப்ரொவகேஷன் இருந்தும் கூட பதிலுக்கு இந்தியா தாக்குவது பாகிஸ்தானுடைய இராணுவ மையங்களை மட்டும்தான். ரொம்ப பொறுப்போடு இதை எஸ்கலேட் செய்யக்கூடாது அப்படிங்கிற நல்லெண்ணத்தோடு இந்தியா ரெஸ்ட்ரெயின்ட்டோடு நடந்து வருகிறது. ஆனால் அதே வேளையில் நம் மீது ஏவப்படக்கூடிய தாக்குதல்களை வெற்றிகரமாக முறியடித்து வருகிறது. இந்த தாக்குதல்கள் இராணுவ ரீதியாக மட்டுமல்ல, தகவல்கள் ரீதியாகவும் கூட இந்த மிஸ்இன்ஃபர்மேஷனையும் பாகிஸ்தான் S-400 மிசைல்ஸ் ஏர் டிஃபென்சஸ் அழித்துட்டோம்லாம் சொல்ல காட்சிகள் ரீதியாக தகவல்கள் கொடுத்து, தரவுகள் கொடுத்து இவையெல்லாம் பொய் என்று நிறுவியிருக்கிறது. இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் பாகிஸ்தானுடைய பொய்களை உலகுக்கு சுட்டி காட்டியிருக்கிறது. கர்னல், இந்த மிஸ்இன்ஃபர்மேஷனை எதிர்கொள்வது அப்படிங்கிறது ஒரு பெரிய சவால். பாகிஸ்தானுக்கு நிறைய சர்வதேச துணைகள் இருக்கிறது. மத்திய கிழக்கிலையும் சரி, நீங்கள் சொல்வது போல் சைனாவும் சரி, அவங்க தொடர்ந்து பரப்பியது S-400 நாங்கள் அந்த சிஸ்டத்தை அழிச்சிட்டோம் அப்படின்னு. தட் இஸ் இன்டாக்ட்னு காட்டியிருக்கிறாங்க. அவங்க உதம்பூர் பேஸை நாங்கள் தகர்த்துட்டோம், அழித்துட்டோம், அது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற செய்தியை பாகிஸ்தான் ஊடகங்கள்லையும் இட் ஆல்சோ சீட் இன் டு சர்டன் இன்டர்நேஷனல் மீடியா அதுவும் கூட காட்டப்பட்டிருக்கிறது. இந்த இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் எதிர்கொள்வது அப்படிங்கிறது இன்னொரு பெரிய சவால் இல்லையா? இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் நம்ம எதிர்கொள்றதுங்கிறது மிகப்பெரிய சவால். அந்த சவாலை எதிர்கொள்வதற்கு நம்ம ஃபேக்டோட சொன்னாதான் மக்களுக்கு புரியும். ஃபேக்ட் இல்லாமல் சொன்னால் அது மக்களுக்கு புரியாது. இன்று காலை நம்ம பார்த்தோன்னா குளோபல் டைம்ஸ், அதாவது சீனாவினுடைய அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ப்ரெஸ், அது அவங்க கொடுக்குறாங்க, பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் JF-17 Thunder's hypersonic missile have destroyed India's 400 system in ஆதம்பூர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது அவர்களுடைய சீனாவினுடைய அவங்களுடைய JF-17 சிஸ்டமாக இருக்கட்டும், அவருடைய மிசைல் சிஸ்டமாக இருக்கட்டும், அவர்களுடைய ரெடாராக இருக்கட்டும், எல்லாமே செயலிழந்து போருக்கு உகந்ததாக இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ தெரிஞ்சிருக்கு உலகத்திற்கு. ஆகையால் அவர்களுடைய ஃபேஸை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் அவர்களுடைய வலிமையை உலகத்துக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. எங்ககிட்ட என்னென்ன விஷயம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அது உலகத்திற்கு உகந்ததாக இல்லை போருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கிற அவங்களுடைய அந்த இரும்பு முகத்திரை கிழிக்கப்படும். ஆகையால் அவர்கள் தன்னுடைய ஃபேஸை காப்பாற்றிக்கிறதுக்காக, தன்னுடைய பெயரையும் அந்த வலிமையும் காப்பாற்றிக்கிறதுக்காக அவங்களும் இப்போ ப்ரொபகண்டால இறங்கியிருக்கிறது நமக்கு தெரிய வருகின்றது. இது ஒரு சைடு சைனா தன்னுடைய அந்த ஃபேஸ் வேல்யூவை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு ப்ரொபகண்டா, பாகிஸ்தான் அவங்களுடைய ஸ்போக் பர்சன், இராணுவத்தினுடைய ஸ்போக் பர்சனே பொய்யுரை ப்ரொபகண்டா சொல்றாரு, இன்னென்ன நாங்கள் தாக்கி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதையும் தாண்டி இவர்களுடைய வார்த்தைகளை எடுத்து செல்லக்கூடியவர்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு ஃபேக்ட் செக் தான் ஒரே ஒரு விஷயம். PIB கண்டினியூஸா ஃபேக்ட் செக் கண்டினியூஸா கொடுத்துட்டு இருக்காங்க. இந்திய ராணுவம் இதுக்குன்னே ஒரு தனி ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஃபேக்ட் செக் பண்ணதை உடனடியா மக்களுக்கு தெரிவிப்பதற்காக அது மூலமாக எஸ்கலேட் செய்யணும் அப்படின்னு அவங்க விரும்புறாங்க. நம்ம ரொம்ப பொறுப்போட இருக்கோம். நம்ம முதல்ல இருந்து நம்மளுடைய எண்ணம், நம்ம நினைத்திருந்தா அவங்கள எப்படி துவம்சம் பண்ண முடியும், நம்மளுடைய கேப்பபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது நாம சொல்லி தெரியறது இல்லை. இட் இஸ் வெல் டாக்குமெண்டட். உலகத்துக்கு தெரியும் நம்மளுடைய அம்யூனிஷன், நம்மளுடைய ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு. ஆனாலும் அவர்கள் சீன்றாங்க அப்படின்னா they want a war, அவர்கள் ஒரு போரை விரும்புகிறாங்க அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கு வெளிப்படுது இல்லையா? இதை இன்னும் தீவிரமாக்க அவங்க விரும்புறாங்க, அவங்க ஒரு போரை விரும்புறாங்கிறது தான். ஆமா, அவர்கள் போரையும் விரும்புகிறார்கள், அவருடைய அழிவையும் விரும்புகிறார்கள், ரெண்டு சேர்த்து தான் விரும்புகிறார்கள். ஒரே ஒரு காரணம், அவர்களை போரை விரும்புவதற்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய இராணுவமும் தீவிரவாதமும் இரண்டு அல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். ஸோ நம்ம அமைதி பேச்சுவார்த்தைக்கு போகணும்னா தீவிரவாதிகளை நம்மள்ட்ட கொடுக்கணும்.
நம்ம நிச்சயமாக அந்த அக்ராஸ் த டேபிள் நம்ம டிமாண்ட் பண்ணுவோம். நேரடியாக அமைதி பார்த்து ஓகே நாங்கள் வந்து ஒத்துக்கிறோம் போக மாட்டோம். நம்ம ஒரு டிமாண்ட் வந்து அவங்கள்ட்ட வைப்போம், இது எங்களுக்கு டிமாண்ட் வேணும்னு. எந்த ஒரு நாடு இதுக்கு வந்தாலும், அமைதி பேச்சுவார்த்தைக்கு வந்தாலும் அவர்களும் இல்லை அவங்க கேட்கக்கூடிய தீவிரவாதிகளை இந்தியாவிடம் ஒப்படைத்து விடுங்கள் தான் சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் இவர்களால் ஒப்படைக்க முடியாது. ஆகையால் பேச்சுவார்த்தைக்கு இவர்களால் செல்வதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆகையால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா போரை வந்து கொண்டு போகலாம். அது மாதிரி வந்து ஒரு நியூக்ளியர் டிட்டரன்ஸை வந்து காமிச்சு உலகத்தை வந்து பயமுறுத்தலாம். அது மூலமாக இந்தியாவுக்கு ப்ரெஷர் கொடுக்க வைக்கலாம். அது மூலமாக வந்து நம்ம வந்து இந்த போரை நிறுத்துவதற்கான வழியில் காமிக்கலாங்கிற அந்த ஒரு டாக்டிக்ஸில் தான் வந்து இறங்கியிருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நியூக்ளியர் ஓட அந்த இது வந்து அந்த அவங்க அந்த அது நியூக்ளியர் உபயோகப்படுத்துறதுக்கான அவங்கள்ட்ட ஒரு போர்டு ஒன்று இருக்குது, அந்த செக்யூரிட்டி போர்டு இருக்குது, அதை வந்து அவங்க வந்து கூட்டியிருக்காங்க அப்படின்னு கேள்வி வந்தது. அவர்கள் இதெல்லாம் என்னென்ன ஒரு ப்ரொபகண்டா ஒன்று பண்ணுறது, இது மாதிரி அவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறாங்க நியூக்ளியர் சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு மற்ற நாடுகள் வந்து அது வந்து நடுங்கும். அவர்கள் வந்து வருவார்கள், பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள், அழுத்தம் கொடுப்பார்கள், டீஎஸ்கலேட் பண்ணுவாங்க. ஸோ வந்து எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் டீஎஸ்கலேட் கொண்டு போகலாம் அப்படின்னு அவங்க முயற்சி செய்கின்றார்கள். இந்தியா நிச்சயமாக அது வந்து ஒத்துக்கொள்ளாது. நிபந்தனை இல்லாத டீஎஸ்கலேஷன் வாய்ப்பே கிடையாது. நிபந்தனை இல்லாத டீஎஸ்கலேஷனுக்கு நம்ம இந்தியா வாய்ப்பு வந்து தயாராக இருக்காது. அவர்கள் வந்து தீவிரவாதிகளை கொடுத்துட்டு இது எஸ்கலேஷன் வெளில போகணுங்கிறது அவர்களும் தயாராக இருக்க மாட்டார்கள். வாய்ப்பு என்பது பேச்சுவார்த்தையில் முடிவதுங்கிறது மிக குறைவாக தான் பார்க்கின்றேன். ஏதாவது மூணாவது ஆப்ஷன், ஏதாவது ஒரு பெரிய ஆப்ஷன் ஒன்று வந்து அவர்களுக்கு வந்தார்கள்னா இந்தியா மேபி அதை வந்து ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இந்தியா வந்து நிச்சயமாக வந்து காம்ப்ரமைஸ்க்கு வந்து போகாது. இந்தியாவுடைய செக்யூரிட்டியில் தீவிரவாதிகளுடைய விஷயத்தில் இந்தியா அட் எனி காஸ்ட் எந்த காம்ப்ரமைஸையும் அது வந்து எடுத்துக்கொள்ளாது. அந்த காம்ப்ரமைஸ் இல்லாத ஒரு விஷயத்துக்கு அவங்க வந்தாங்கன்னா எப்படி வந்து 1971 93,000 இராணுவ வீரர்கள் வந்து உலகத்திலேயே முதல் முறை இவ்வளோ பெரிய இராணுவ வீரர்கள் வந்து தன்னுடைய ஆயுதத்தை போட்டு சரண்டர் ஆனது கிடையாது. அது போன்று ஏதாவது இவங்க தானே சரண்டராக வரோம், நாங்கள் இது செய்கிறோம் அப்படின்னு வந்தால் நிச்சயமாக இந்தியா வந்து அதை பற்றி யோசிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஃப்ரம் அ பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த், ஒரு வலிமையான நிலையிலேருந்து நம்ம ஏன் வந்து ஒரு காம்ப்ரமைசிங் போஸ்டருக்கு செய்யணும்? ஒரு வலிமையான நிலையில் இருக்குது, கூலாக இருக்குது, கம்போஸ்டாக இருக்குது, பொறுப்பாக இருக்கிறது இந்தியா. பொறுப்பற்ற வகையில் பாகிஸ்தான் தொடர்ந்து நடவடிக்கைகளை எடுக்க இந்தியா அதை ரொம்ப கண்ணியத்தோடையும் நிதானத்தோடையும் கையாண்டு வருவதைத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்போம் தொடரக்கூடிய நிகழ்வுகளும் நமக்கு காட்டுகின்றன. அடுத்து என்னங்கிற கேள்வி உலகம் முழுக்க எழுந்திருக்கு. உலக சக்திகள் தலையிட்டு வர்றாங்க. நாம பொறுப்போடு நடந்து கொண்ட ஒரு தீவிரவாத குழுவை போல ஒரு தேசம் நடந்து வருகிறது. அதன் கையில் அணு ஆயுதம் வைத்துக்கொண்டு நாங்கள் அணு ஆயுதம் வச்சுட்ருக்கோம் பார்த்தீங்களா அப்படின்னு பொறுப்பற்ற வகையில் பேசியும் நடந்து வருகிறத பார்க்கின்றோம். அடுத்து என்னங்கிறத பார்க்கலாம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ, थैंक यू. அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது தியேட்டர் தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.